ரேஷனல்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹாலிவுட் ஹாரர் படமான வெப்பன்ஸ் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஎஸ்ஏல மேப்ரூக் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் இந்த கதை தொடங்குது. ஸோ அதில் ஜஸ்டின் கேண்டி அப்படிங்கிற ஒரு டீச்சர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க கிளாஸில் ஒரு 18 குழந்தைங்க படிக்கிறாங்க. இந்த 18 குழந்தைங்களில் ஒரு 17 பேர் ஒரு புதன்கிழமை அன்னைக்கு கரெக்டாக விடிய காலம் 2:17 மணிக்கு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு மர்மமான முறையில் ஓடி போய் தொலைஞ்சு போகிறாங்க. ஸ்கூலில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த 18 குழந்தைங்களில் ஓடி போகாத ஒரே ஒரு பையன் அலெக்ஸ் லில்லி அப்படிங்கிறவன் மட்டும் அந்த கிளாஸில் இருக்கான். ஸோ உடனே போலீஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸ் டீச்சரை விசாரிக்கிறாங்க. அந்த அலெக்ஸ் லில்லிங்கிற பையன் அவன் ஃபேமிலி எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. போலீஸ்க்கு எந்த க்ளூவும் கிடைக்கல இந்த 17 குழந்தைங்க என்ன ஆனாங்க அப்படின்ட்டு. ஸோ காணாமல் போன குழந்தைங்களோட பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் டீச்சர் தான் ஏதோ மறைக்கிறா, அவள் தான் இது ஏதோ பண்ணியிருக்கா. பிகாஸ் கரெக்டாக 17 பேர், அதுவும் அவள் கிளாஸில் இருக்க குழந்தைங்க மட்டும் எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் காணாமல் போன குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் ஆதங்கமாக இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனால பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் கேண்டி ஒரு மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னதான் நடந்துச்சு, இந்த 17 குழந்தைங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் அது அலெக்ஸ் லில்லி அப்படிங்கிற பையன்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா இவங்களை அவாய்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த பையனோட வீட்டுக்கே அவங்க டைரெக்டாக போயிடுறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க, யாரும் திறக்கல. அண்ட் வீட்டோட ஜன்னல் எல்லாம் நியூஸ் பேப்பர் ஒட்டியிருக்காங்க. அதாவது உள்ளே இருந்தோ வெளியே இருந்து உள்ளவே பார்க்க முடியாதபடி. ஸோ வீடே ஒரு மாதிரி வியர்டாக இருக்கு. அந்த ஜன்னல்ல இருக்க ஒரே ஒரு ஓட்டரை எட்டி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வீட்டுக்குள்ள அலெக்ஸ் லில்லியோட அப்பா அம்மா பேய் எறிஞ்ச மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ ஜஸ்டின் கேண்டிக்கு இது எதுவுமே நார்மலாக தெரியல. இந்த வீட்டில் தான் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போன 17 குழந்தைங்களோட ஒரு குழந்தையோட அப்பாவா ஆர்ச்சர் அப்படிங்கிற கேரக்டர்ல ஜாஷ் பிராலின் நடிச்சிருக்காரு. அதாவது நம்ம ஊர் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவெஞ்சர்ஸ்ல தேனோஸ் கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு, அதே ஆக்டர் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் முடிஞ்ச அளவு போலீஸ்கிட்டலாம் போய் பார்க்குறாரு. அண்ட் இன்வெஸ்டிகேஷன் என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு கேட்குறாரு. பட் போலீஸ் சைட்லேருந்து பெருசாக எந்த ப்ராக்ரஸும் இல்லை அவருக்கு திருப்தி தர மாதிரி. அவரே கோதால இறங்கி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போன குழந்தைங்க இருக்கிற எல்லார் வீட்டில் இருக்க கேமரா, செக்யூரிட்டி கேமராஸ் செக் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் தெரியுது அவங்க ஒரு வித்தியாசமான முறையில் ஓடி போயிருக்காங்க. அண்ட் எல்லா குழந்தைங்களும் ஒரே டைரக்ஷன் நோக்கி தான் போயிருக்காங்கன்னு. ஸோ அப்படி ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது எல்லா குழந்தைங்களும் இந்த அலெக்ஸ் லில்லி அப்படிங்கிற ஒரு பையனோட வீட்டை நோக்கி தான் ஓடி போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அலெக்ஸ் லில்லியோட வீட்டில் என்ன நடக்குது, காணாமல் போன 17 குழந்தைங்களுக்கு அந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம், அவங்க என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த படத்தோட நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 6 இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் இருந்தும் ஃப்ளாஷ்பேக்ஸ் போகும். ஸோ அப்படி ஒவ்வொரு ஃப்ளாஷ்பேக்ஸும் போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு கதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகும். அண்ட் படத்தில் ஜம்ப் ஸ்கேர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எந்த சீன்ஸும் இருக்காது. ஸோ நீங்கள் ஜம்ப் ஸ்கேர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஹாரர் படம் தானே ஒழிய இது ஒரு பேய் படம் கிடையாது. ஈவன் தோ ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைனாலும் ஒரு ஹாரர் படத்துக்கு இது ஒரு டீசென்ட் வாட்ச்னே சொல்லலாம். அண்ட் படத்தில் ஒரு ட்ரக் அடிக்ட் கேரக்டர் ஒருத்தர் வருவார். அவர் வர சீன்ஸில் ஒரு 2-3 இடத்துல ஓரளவு ஹியூமரும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்ல கிரிப்பிங்காகவே எடுத்துருக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் மிஸ் ஆகுதோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் இந்த படத்துக்கு போனீங்கன்னா இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேஷனல்ஸ் அண்ட் டாடா, பை பை.